Hi friends, welcome to DD family. இப்போ நம்ம வந்து அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அல்வானா நம்ம பலாப்பழ அல்வா தான் செய்ய போகிறோம். அது தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாமா? ஒரு 10 சொல பலாப்பழம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய், அப்புறம் முந்திரி, 2 ஸ்பூன் சீனி, அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பலாப்பழம் இருக்குல்ல, அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பலாப்பழம் அரைக்கும்போது 2 ஏலக்காய் இதுக்குள்ளே போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், பாத்திரம் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழம் இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பலாப்பழம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு கொஞ்சம் நல்லா வெந்துக்கட்டும், பார்க்கலாம் அதுக்கப்புறம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் சீனி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். சீனி போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட சீனி எல்லாமே கரைஞ்சி வந்து தண்ணியாக இருக்குது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் ரெடி ஆகட்டும். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் கை விடாமல். பாருங்கள், நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம பலாப்பழத்துலேயே கலர் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டிக்கலாம். பாருங்கள், அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் சட்டியில் ஒட்டாத மாதிரி வருது பாருங்கள். பாருங்கள், சட்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணினாலும் சாப்பிட்லாம். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அல்வா, பலாப்பழ அல்வா. நீங்களும் இந்த மாதிரி பலாப்பழம் வாங்கி அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.